யூடியூப் நேருக்கு வணக்கம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிங்கம் நேச மாட்டோம். செல் நம்பர் 9943415471. ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருந்தான். போன வாரம்லாம் நிறைய பேர் என்ன நோட்டிஃபிகேஷனே காணா, சார் சொன்னார் போடுவாங்கன்னாரு காண, ரொம்ப ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. ரெண்டாவது போலீஸுக்கும் வரல, ஆர்மிக்கும் வரல, என்ன செய்ய போகிறோம், ரொம்ப ஒரு டென்ஷனாகவே இருப்பீங்க. பாருங்கள், உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் நான் எப்படிங்க கண்டிப்பாக வந்துடும், மனசு விடக்கூடாதுன்னு சொன்னேன், அதேமாரி வந்துடுச்சு. இன்றைக்கி என்ன வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்மி அக்னிவீர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து பாருங்கள், நிறைய சேஞ்சஸ் வந்துருக்குது. இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இது வீடியோவில் முன்னாலே சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள், நிறைய பெனிஃபிட் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நிறைய விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே ஆர்மி வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க, இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதாவது வந்து ஆர்மி அக்னிவீருக்கு வந்து கால்பார் ஆகிருக்குது. நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து 12 மார்ச்லேருந்து உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டு 10 ஏப்ரல் வரைக்கும். சரிங்களா? இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, என்ன சார் மாற்றம்னு சொல்லியிருக்கீங்க, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், தெளிவாக பார்ப்போம். இந்த பாருங்கள், இது நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இந்த போட்டிருக்காங்க அவருங்க, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 12 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல். சரிங்களா? இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ்ன்னு கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நாங்கள் வெப்சைட்டில் கொடுத்துருவோம். நீங்கள் போய்ட்டு கிளியராக பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அவசரப்பட்டு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. பாருங்கள், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க 12 மார்ச்லேருந்து. சப்போஸ் இந்த பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எனி சேஞ்சஸ் அப்படி இருந்தால் ஆர்மி வெப்சைட்லேயே கொடுத்துருவோம் நாங்கள். அதாவது www.jointindianarmy.nic.in இதில் போய் நீங்கள் பார்க்கணும். ஏதாவது சேஞ்சஸ்னா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னவங்களாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? வெப்சைட்டில் நாங்கள் மாற்றத்தை கொடுத்துருவோம். பட் இன்றைக்கி என்னென்னா 12 மார்ச்லேருந்து 10 ஏப்ரல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு ஆர்மி அக்னிவீருக்கு. ஓகே, அடுத்து எக்ஸாம் என்ன, ஆன்லைன் எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஜூன் 2020. ஆனால் டேட்டு சொல்லலை. சரிங்களா? ஜூனில் எக்ஸாம். சரிங்களா? இது வந்து நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? இது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கங்க. அடுத்து வாங்க உள்ள டீப்பாக போவோம். இப்போ பாருங்கள், அப்ளை தேதி 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 லாஸ்ட் டேட். ஓகே, வயசு 17லேருந்து 21 வயசுக்குள்ளே. சரிங்களா? 17லேருந்து 25 வயசுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அதாவது வந்து என்னைக்கு பிறந்தங்கன்னு பாருங்கள், 1/10/2024 அது பின்பும் 1/4/2008 முன்பும். அதாவது 1/10/2024 பின்னால் பிறந்திருக்கணும், 1/4/2008 முன்னால் பிறந்திருக்கணும். அவங்க இதுக்கு எலிஜிபிள். அப்படின்ற காரணம் என்னன்னா, அப்போ தான் உங்களுக்கு 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்கும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, உயரத்தை பாருங்கள். அக்னிவீர் ஜிடிக்கு வந்து 166 சென்டிமீட்டர், அக்னிவீர் டெக்னிக்கலுக்கு 165, அக்னிவீர் கிளர்க்கு சோகேபருக்கெல்லாம் 162. சரிங்களா? இது வயசு. வெப்சைட் சொல்லிட்டேன், வயசு சொல்லிட்டேன், ஏஜ் சொல்லிட்டேன். 10th குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து 12th பயோமேக்ஸ் முடிச்சுன்னு டெக்னிக்கல். அவங்களுக்கு வந்து சயின்ஸு மேக்ஸ் குரூப் இருந்தால் இதில் இப்போ கிளர்க்குக்கு போகலாம். சரிங்களா? மேக்ஸ் குரூப் இருந்தால் கிளர்க்கு போகலாம். பயோமேக்ஸு, ரெண்டாவது பாட்னி சுவாலஜி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடித்தவங்களாம் அவங்க நர்சிங் அசிஸ்டன்ட் போகலாம். ஓகேங்களா? அடுத்து வாங்க பார்ப்போம். அதாவது வந்து ஹைட்டு நல்லா கேட்டுங்க. ஹைட்டு வந்து வெயிட்டுக்கேற்ற ஹைட்டு இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க. இது ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துங்க. ஹைட்டுக்கேற்ற வெயிட்டுக்கு இருக்கணும். வெயிட்டுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து வாங்க. இப்போ ரொம்ப முக்கியமாக பார்க்குறீங்க, ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது பாருங்கள் கொண்டு கண்டார் பாருங்கள். ஃபிசிக்கலில் முதல்ல வந்து இப்போ எக்ஸாமுக்கு மறுபடியும் உங்களுக்கு முடிக்கல. எக்ஸாமுக்கு வந்து அதேமாரி சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதேமாரி கிளர்க்குக்கு வந்து மாற்றம் என்னதுன்னா, மாற்றத்தை சொல்லிக்கிறேன் பாருங்கள். முதல்ல பரீட்சை தமிழ் எழுதலாங்க. நல்லா ஜோரை கைதட்டுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஜோர். நம்ம தமிழ்காரங்க பாருங்கள், இங்கிலீஷில் வருது கொஸ்டின்னு, ஹிந்தியில் வருது கொஸ்டின்னு, படிக்க முடியல, தமிழ் அர்த்தம் தெரியல. தம்பி ராஜா, உங்களுக்கு அது சீல் வச்சுட்டாங்க பாருங்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம ஆர்மியில் தமிழில் பரீட்சைலாம் உங்களுக்கு தமிழில் கொஸ்டின் இருக்கும். இதில் சந்தோஷமான வைக்குது. செலெக்ஷன் ப்ராசஸில் பெரிய மாற்றம் தமிழில். சரிங்களா? ரெண்டாவது
எக்ஸாமில் 2 விதமான எக்ஸாம், 2 விதமான. ஒன்று 50 கொஸ்டினில் 1 மணி நேரத்தில் எழுதிட்டு இருக்கீங்க. அடுத்து 100 கொஸ்டின் 2 மணி நேரத்தில் எழுதலாம். சார் 50 கொஸ்டின் எனக்கு டைம் பத்தலை, 50 கொஸ்டின் 1 மணி நேரம் டைம் பத்தலைன்றவங்க என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஆப்ஷன் இன்னொன்று கொடுக்குறாங்க. 100 கொஸ்டின் இருக்கும், 2 மணி நேரம், நீங்கள் அதுலேயும் எழுதலாம். கிளர்க்குக்கு 1 நிமிஷத்தில் டைப்பு 30 வேர்டு கண்டிப்பாக டைப் பண்ணணும். கிளர்க்கு 1 நிமிஷத்தில் 30 வேர்டு டைப் பண்ணணும் தெரியும், ஏற்கனவே இருக்குது. இப்போ அதை இம்பார்ட்டன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ பாருங்கள், எக்ஸாமுக்கு என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, தமிழ் எக்ஸாம் மறுபடியும் ஜோராக கைதுட்டுங்க. நம்மளாம் தமிழ்காரங்க பாருங்கள். எக்ஸ்பெஷலி மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், கிருஷ்ணகிரி இவங்கெல்லாம் மேக்சிமம் வந்துட்டு சார் வாசி தெரியல, தமிழ் மீனிங் தெரியல, கஷ்டமாக இருக்குன்னீங்களா, பார்த்தீங்களா வச்சாங்க ஒரு சூப்பரான நம்மளுக்காக. இந்த பக்கம் தேனி, உசிலம்பட்டி, பேரையூர், கல்பட்டி, திருமங்கலம், வத்தலக்குண்டு இந்த சைடு போகிற மேக்சிமம்னா சார் எங்களுக்கு இங்கிலீஷ் வாய்ஸ் தெரியாது, மீனிங் புரியல. ராஜாக்களா நல்லா கேட்டுக்குங்க, உங்களுக்கெல்லாம் தமிழில் கொஸ்டின் வருது, நல்லா பட்டை கலப்புங்க. பார்த்தீங்களா, இப்போ 50 கொஸ்டின் எடுத்து நீங்கள் 1 மணி நேரத்தில் எழுதுறீங்களா, 50 அடிங்க தமிழுங்க கொஸ்டின், என்ன கஷ்டம் உங்களுக்கு, சரிங்களா? அதே சமயத்தில் 50 கொஸ்டின் எழுதுமில்ல 1 ஹவர் பத்தலைன்றவங்க என்ன செய்யுங்க, 100 கொஸ்டின் எழுதுங்க, அந்த ஆப்ஷன் போங்க, 2 மணி நேரம் பட்டை கழட்டுங்க. இப்போ புரியுதா? நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு இங்கிலீஷ் வாய்ஸ் தெரியல சார், தமிழ் மீனிங் புரியல சார், படிக்காதவங்களுக்கு சீலு, உங்களுக்கு தமிழில் கொஸ்டின். இப்போ நீங்கள் பாஸ் ஆகாமல் இருங்க பார்ப்போம். எக்ஸ்பெஷலி மதுரை, தேனி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், நீங்களாம் பெஸ்ட் ரன்னர். நீங்களாம் திருநெல்வேலி, வேலூர் இவங்கெல்லாம் பெஸ்ட் ரன்னர், தீ பிடிச்சி ஓடுவாங்க. ஆனால் எக்ஸாமில் வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வாசி தெரியாது, மீனிங் தெரியாது, தமிழ் அர்த்தம் தெரியாது. அவங்களுக்கு தமிழில் கொஸ்டின் அடித்து பட்டை காட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஏற்கனவே கிங்கு, நீங்கள் இங்கே தமிழில் கொடுத்துட்டாங்க, இதுலையும் கிங்காங்க. 100% மெடிக்கல் முடிச்சுங்க, ட்ரெயினர் போயிட்டே இருங்க. ஓகே முடிச்சா இப்போ வாங்க ஃபிசிக்கலுக்கு. ராஜாக்களா ரொம்ப முக்கியமானது, நல்லா தெளிவாக கேட்டுங்க. ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பயுமே வந்துட்டு ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் முடிச்சுட்டு பாய்க்கெல்லாம் ஃபெயில் வெளியே வந்துகிட்டே இருப்பீங்க. நல்லா கேட்டுங்க. வெளியே வந்தீங்க வருங்க சார், இப்போ தான் போனேன் சார், ஒரு 1 மீட்டரில் 2 மீட்டரில் கயிறு போட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, காலை உள்ளே வச்சுட்டேன், தூக்கி இழுத்துட்டாங்க. இந்த பிரச்சனையே வேணாம். இப்போ கொடுத்தாங்க வருங்க டைம் 6:15 வரைக்கும். 6:15 6 நிமிஷம் 10 செகண்டு ஓடுறவங்க பாஸு. எது 1.6 கிலோமீட்டர். இதை வாங்க தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பேஜ் 5:30க்குள்ளே வந்தால் ஃபஸ்ட் பேஜ் 60 மார்க்கு, ஓகேவா? செகண்ட் பேஜ் வந்தால் 45, 5:45 வந்தால் 48 மார்க்கு. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு அழகான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டு, அதாவது வந்து 5:45 முடிச்சிட்டிங்க இல்லையா, அடுத்து 5:46லேருந்து 6 நிமிஷம், 5:46லேருந்து 6 நிமிஷம் அவங்களுக்கு 36 மார்க்கு. ஃபஸ்ட் பேஜுக்கு 60, செகண்ட் பேஜுக்கு 48, மூணாவது பேஜுக்கு எத்தனை 36. அடுத்து இன்னொரு சான்ஸு 6:15, 6 to 6:15 அதுக்குள்ளே வரவங்களுக்கு வந்து 24 மார்க். ஆகிற மொத்தம் 6:15 வர வரைக்கும் நீங்கள் போகலாங்க. களத்தில் உள்ளே போயிட்டீங்க. அடுத்து எக்ஸாமில் பட்டை கழட்டிட்டீங்க, ஃபிசிக்கலாக முடிச்சிட்டிங்க. அடுத்து மெடிக்கல் இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக பார்த்துக்குங்க. கோச்சிங் சென்டரில் எங்கள் மாதிரி கோச் சென்டர் போங்க, அழகாக உங்களை ஃபிட் பண்ணிடுவாங்க. நான் மட்டும் டாப்புலாம் சொல்ல, எல்லா சென்டருமே நல்லாயிருக்கு. விருப்பப்பட்டவங்க தான் இப்போ என் சென்டருக்கு நான் சொல்கிறேன். நான் ஆர்மி தான், எக்ஸர்விஸ்மேன், NHC கமாண்டோ சுந்தர். ட்ரைனிங்கு டாப் இருக்கும், ஃபிசிக்கலு டாப் இருக்கும், ஒரிஜினல் கொஸ்டின் சொல்லி தருவோம். அதேமாதிரி கோச்சிங் ஃபீஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டில் வந்து மாதம் 5000 கட்டுங்க, அழகாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருங்க. சாப்பாடு, தங்குறது, கிளாஸ் எல்லாமே ஓகேங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் முன்னால் எடுத்தாங்க, இப்போ 4 பேஜ் எடுக்கிறாங்க. மார்க்குன்னு சொல்லிட்டேன், அதனால் கவலைப்படாதீங்க. தமிழில் கொஸ்டின் இல்லை இங்கிலீஷ் இருக்குன்னு கவலைப்படுறீங்க. பாருங்கள், தமிழ் வந்துச்சு கொஸ்டின். அடுத்து சார் 2 நிமிஷத்தில் போயிட்டேன், 1 செகண்டில் போயிட்டேன், 1 ஸ்டெப்பில் போயிட்டேன். அவங்களுக்கு 6:15 கொடுத்துட்டாங்க. இப்போ பூரா உள்ள இன்னும் படிக்க தெரியாதவங்க உள்ளே வந்துட்டாங்க, பாஸ் ஆகிட்டாங்க. ஓட முடியாதவங்க ஓடி உள்ளே பாஸ் ஆகிட்டாங்க. அடுத்து மெடிக்கல் கவனமாக பாருங்கள், உள்ளே போடலாங்க. சரிங்களா? எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வாங்க, இனி அடுத்து பார்ப்போம். இது வந்து எங்கள் சென்டர் எங்கே இருக்குன்னா சிவகங்கையில் இருக்குது. சரிங்களா? சிவகங்கை இது வந்து பஸ் ஸ்டாண்ட். சிவகங்கையில் பஸ் ஸ்டாண்ட் இந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து வாங்க, இது வந்து 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிவகங்கை சிங்கமேரி. சரிங்களா? யூடியூப் சேனல் 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணி அடிங்க. எங்கள் போடுற ஃபிசிக்கல் ட்ரைனிங் கிளாஸிங் டான் வந்துடும். மெயின் மத்திய சர்க்கார், மாநில சர்க்கார் வேலை வாய்ப்பு உங்களுக்கு வேணும்னா
யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. வேலைக்கு தேடி நீங்கள் போவேனா, வேலை தேடி உங்களுக்கு வரும். உங்களுக்கு செல் நம்பர் 9943415471. யூடியூப் சேனல் என்ன சொன்னேன், 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். சரிங்களா? கோச்சிங் ஃபீஸு 5000 தான். மாதம் உங்களுக்கு 5000 கட்டினா உங்களுக்கு எல்லாமே சாப்பாடு, கிளாஸு, ட்ரைனிங்கு, தங்குறதுக்கு, ஃபிசிக்கலு எல்லாமே கொடுத்துருவான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இதை வந்து க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது க்ரீன் ஷாட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இது பார்த்துக்குங்க. அடுத்து வாங்க, அடுத்து என்ன பார்க்க போகிறோம், டாக்குமெண்ட். உங்களுக்கு தெரியும், டிசி, மார்க் ஷீட்டு, அதாவது கம்யூனிட்டி, டேட்மெண்ட்டி, ஆதார் அட்டை, ஃபோட்டோ, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு, அன்மேரிட் சர்டிஃபிகேட்டு, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, என்சி சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, அஃபிடவிட்டு வைக்கல்ட்டு வாங்குறது, அது பான் கார்டு. இது டாக்குமெண்ட். இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் பண்ணுங்க. அடுத்து ரன்னிங் ஃபஸ்ட் பேஜ் அடிக்க, செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜெலாம் விட்டுருங்க. ஃபஸ்ட் பேஜ் அடிக்கிறதுக்கு 100% ட்ரைனிங். இப்போ நான் சொல்கிறேன் 100% ட்ரைனிங். சரிங்களா? அதுக்கடுத்து உங்கள் விசைகளுக்கு என்னென்ன கேட்குறாங்க எல்லாத்தையுமே நம்ம இங்கே கிரவுண்டில் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அடுத்து போலீஸ் பற்றி, கயிறு ஏற முடியாத பற்றிலாம் அழகாக ஏற வச்சுருவோம். கவலைப்படாதீங்க. கயிறு லாங் ஜம்ப் இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. ஓகே. அடுத்து கிளாஸு பக்கா நடக்குங்க. ஒரிஜினல் கொஸ்டின் வச்சு நடத்துவோங்க. நான் கொடுக்குற கொஸ்டின் படிங்க, பாஸுங்க. வேறு ஒன்றும் மேட்டரே வேணாங்க, அங்கிட்டு அலைய வேணாம். சரிங்களா? அதேமாரி ஃபிசிக்கல் ட்ரைனிங் உங்களுக்கு காலையிலையும் சாயந்தரம் பட்டை கழட்டுவான். ஃபஸ்ட் பேஜ் எடுக்கும் இல்லையா, 10+ எடுக்கும்ல, அதுக்காக பட்டை கழட்டுவான். அடுத்து மெடிக்கல் பார்ப்போம். கை பெண்டு, கண், காது, மூக்கு, பல், முட்டி ஒட்டுறது, ஃப்ளாட் புட்டு, வெரிகோஸ், பின்னா நரம்பு, வேர்வை, கை ஷேக்கிங்கு எல்லாத்தையும் பார்ப்போம் மெடிக்கல். சரிங்களா? பக்கா பார்ப்போம். அதில் சவுட்டே வேணாம் உனக்கு. சரிங்களா? அதேமாரி ஜஸ்ட்டுக்கு சார் எனக்கு எல்லாத்துலேயும் ஃபிட் ஆகிடுறேன் சார், ரன்னிங்லாம் அடிச்சிடுறேன் சார், எக்ஸாமில் அடிச்சிடுறேன், மெடிக்கல் அடிச்சிடுறேன், இந்த ஜஸ்ட்டில் மட்டும் போயிரு சார். தம்பி இப்போ சொல்கிற கேளு, நான் சொல்கிற ட்ரைனிங் பண்ணு, நான் கொடுக்குறேன் ட்ரைனிங்கு, நான் பண்ணு. நீ ஜஸ்ட்டு வரலைன்னா நீ கோச்சிங் ஃபீஸு ரிட்டன் கொடுத்துறேன் சாமி, நீ கவலைப்படாத, அந்த பாவத்தை நான் அனுபவிக்க மாட்டேன். உனக்கு ஃபீஸை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். நான் கொடுக்குற ட்ரைனிங் உனக்கு ஜஸ்ட் வரல, கயிறு இல்லை, ரன்னிங் உடம்புலன்னு சொல்லு. என்னங்க, நாங்கள் என்எஸ்சி கமாண்டோ கோர்ஸ் முடித்தவன், பக்கா ஆர்மி, நீங்கள் பக்கா ட்ரைனிங் நடக்கும். இந்த ஏமாத்துறதுக்கு இடத்துல வேலையில் இல்லை, வேறு ஒருத்தனை நிலத்தில் சிந்து நீ கண்டிப்பாக பென்ஷன் வாங்குவ. சரியா? ஓகே. அடுத்து வாங்க, இன்னொன்று சொல்கிறேன். பெஸ்ட் ரன்னர் இந்த இருக்காங்க இல்லையா, பெஸ்ட் ரன்னர் யார்? தேனி, மதுரை, தேனி, கிருஷ்ணகிரி, வேலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, இவங்கெல்லாம் தீயாக இருப்பாங்க, ஆனாலாம் பறப்பாங்க. இவங்க நெருப்பாக இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்க மைனஸ் பாயிண்ட்டு, படிக்க தெரியாது, எக்ஸாமில் வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள், தமிழில் பரீட்சை. இவங்க விடுவாங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாவட்டம் அப்புறம் இந்த வட்டம் பட்டை கட்ட போகிறாங்க, அப்படியே விசிடிப்பாங்க ஊரில் வருங்க. எக்ஸாம் தமிழ்லப்பா, ஆத்தே நாங்கள் 4:50 முடிக்கிறேன்டா, எக்ஸாமில் தமிழில் விடுவேண்ணா, நான் பச்சை சட்டையை போட விடாமல் உள்ளே விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலிருப்பாங்க. அதனால் நல்லா கேட்டுக்குங்க இந்த மாவட்டக்காரங்க. மறுபடியும் சொல்கிறேன், மதுரை, தேனி, கிருஷ்ணகிரி, வேலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீங்களாம் பட்டை கட்டப்பட்ட நெருப்பாக வர்றப்பட்ட ரன்னிங். அதனால் வந்து எக்ஸாம் உங்களுக்கு தமிழில் தான் இருக்குது. நல்லா இப்போ உங்களுக்கு வீக்காக இருப்பீங்க. எப்போயுமே ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு, ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இருக்கவங்க வந்து ஸ்டேட்டு, நேஷ்னல் சர்வீஸ்லாம் போகிறவங்க வந்து எக்ஸாமில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு தாங்க தமிழ் வச்சுருக்காங்க பரீட்சை. வேறு என்னங்க, இந்த மாவட்டத்துக்கெல்லாம் இப்போயே அட்வான்ஸாக சொல்கிறேன். எத்தனை பேர் இந்த மாவட்டத்தில் போகிறீங்களா, பூரா உள்ளவங்க இந்தியன் ஆர்மிகள் நுழையணுங்க, விடவே கூடாதுங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழில் பரீட்சை. சரிங்களா? அதனால் இந்த மனசு விட்டுறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டேன். நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு, அதாவது வந்து உங்களுக்கு இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி சிஎம்ஏ மாட்டான். நீங்கள் தங்குறதுக்கு, படிக்கிறதுக்கு, கிளாஸுக்கெல்லாம் மாதம் 5000 தான். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரன்மன் மெடிக்கல் எக்ஸாம்லாம் முடிச்சிருப்பாங்க ஃபிட் ஆகிட்டு. அவங்க வந்துட்டு முதல்ல வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது அது எப்படின்னா, இந்த 6.25 முடிச்சிருக்காங்க இல்லையா, ரன்னிங் ஓடி வந்தவங்க, அவங்க பூரா வந்து லாஸ்ட்டில் வந்து மெடிக்கலில், எக்ஸாமில் எல்லாத்துலேயுமே ஃபிட் ஆகிட்டு அவங்க வாட்டு ஜில்லுன்னு நிறையா பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஃபிக்ஸடு என்னது, கட்டாப்பு கூடுங்க. ஆமாம், எங்கே படிக்க தெரியாதவங்க தமிழ் ஒருத்தனால அவங்க பாஸ் ஆகிட்டாங்க. ரன்னிங்கு கொஞ்சம் வீக்கானவங்களாம் 6 கால் டைம் கொடுத்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அப்போ கட்டாமல் கொடுக்க கூடாதா? அதனால் ராஜாக்களா, சார் தமிழில் பரீட்சை 6 கால் வரைக்கும் டைம் கொடுத்தா நினைக்காத.
இப்போ 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 ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பின்ன வர்றவனு உள்ளே வந்துடுவேன். எக்ஸாமில் படிக்க தெரியாதவனு உள்ளே வந்துடுவேன். கூட்டம் அதிகமாக இருக்கும். ஜேன்னு சித்தத்தரலாமே இருக்கும். அதனால் கட் ஆஃப் கூடும். அதனால் பார்த்துங்க, மதுரை, தேனி, கிருஷ்ணகிரி, திருநெல்வேலி, வேலூர் இவங்கெல்லாம் வந்துட்டு கிங்கு ரன்னிங்கில் அவங்க உள்ளே வருவாங்க. அவங்க வந்து மெடிக்கல் மட்டும் பார்த்துட்டாங்கன்னா உள்ளே போயிடுவாங்க. அசந்துறாங்க. அதேமாதிரி பார்த்துங்க, யார் யார் ஃபிசிக்கலில் டாப்பாக இருக்கியோ எக்ஸாமில் வந்துட்டு இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக வந்து எவ்வளோ கொஸ்டின் அடிக்குன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நல்லா கேளுங்க. 27ன்னு 32 அடிச்சிருங்க. 27 கொஸ்டின் 32 அடித்தா நீங்கள் ஃபிட்டு. யார்? இந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்டி. ஏன்னா உங்களுக்கு தமிழ் எக்ஸாமுங்க. 27 32 நீங்கள் உள்ளே போயிருவீங்க. இதில் சந்தேகமே வேணாம். இப்போ இன்றைக்கி சொல்கிறேன் இந்த வீடியோவில், நீங்கள் பாருங்கள், வீடியோ போட்டு பாருங்கள். இன்றைக்கி சார் சொன்னாரே உண்மையாக பொய்யான்னு அப்படின்னு. இந்த கொஸ்டின் அடிச்சிருங்க. டாப்பு ஃபஸ்ட் பேஜ் 10 ப்ளஸ் 27 32 உள்ளே போகிறீங்க நீங்கள். சரிங்களா? நீங்கள் ட்ரெயின் தான், இதில் இந்த சந்தேகமே வேணாம். அதேமாதிரி எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கோ கஷ்டமாக நினைக்காதீங்க. அதே சிலபஸ் தான், அதே மேக்ஸ் தான், அதே ஜிகே தான். இதில் ஒன்றும் மாற்றம்லாம் வேணாம். அதனால் பயப்படாமல் எழுங்க. மொத்தம் இந்த செலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ப்ளஸ்ஸு அடுத்து வந்து என்ன நிறைய வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதாவது இங்கிலீஷ் படிக்க வாசித்துறாங்க, தமிழில் வந்துருச்சு. அடுத்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக வந்து சார் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்கிறோம்னா அரை கால் நாள் உள்ளே வேண்டியான். ஸோ எக்ஸாம் தமிழில் இருக்குது. அதனால் செம ஃபைட்டாக இருக்குங்க. கட் ஆஃப் கூடுங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் அசால்ட்டாக இருந்தாதீங்க. அதனால் நீங்கள் யார் எக்ஸாமில் வீக்காக இருக்கியோ அவங்க தமிழில் பரீட்சை. ஸோ நல்ல திருப்தியாக படி. யார் ரன்னிங்கில் வீக்காக இருக்கியோ அவங்க வந்து ரன்னிங்கு நல்லா பண்ணு. உங்களுக்கு 6 கால் டைம் உள்ளே போகிற. நல்லா கேட்குறதுக்குங்க. ரன்னிங் வீக்கான போன செலெக்ஷனில் ரன்னிங்கில் சார் என்னை கயிறு போட்டாங்க, ஒரு 2 ஸ்டெப்பில் போயிட்டேன், ஒரு மீட்டரில் போய்ட்டு, ஒரு 2 மீட்டரில் போய்ட்டு 4 ஸ்டெப் போட்டு அந்த பார்ட்டியெல்லாம் உள்ளே போயிருவீங்க. தமிழில் உங்களுக்கு வந்து ஈஸி. இப்போ பரீட்சை வந்து தமிழில் நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. அப்போ அவங்களுக்குலாம் நல்லா விசில் அடிப்பாங்க வருங்க. அடையாப்பா நமக்கு படிக்க தெரியாதவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருச்சு. கொஞ்சம் தத்தக்கன்னு ஓடுற பார்ட்டி உள்ளே வந்துட்டாங்க. அப்போ மெடிக்கல் சீரியஸாக இருக்கும் தம்பி. மெடிக்கலில் மட்டும் விட்டுறாத. அதுக்கான நீ ஃபிசிக்கல் இப்போ நாங்களாம் என்ன செய்வோம், ஃபிசிக்கலுங்க எக்ஸாம் படிக்கும்போதே கண், காது, மூக்கு, பல் டாக்டரை கூப்பிட்டு அதை பார்த்து நம்ம கிளியர் பண்ணுவோம். ஏன்னா எக்ஸாம் வந்து நம்ம வீக்காக இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு யாரை விருப்பம் இருக்கோ நம்ம சென்றானுங்களாம் உங்களுக்கு கோச்சிங் ஃபீஸு மாதம் 5000 ரூபா தான். சாப்பாடு போட்டுருவோம், தங்க வசி கொடுத்துருவோம், கிளாஸ் எடுப்போம், ஃபிசிக்கல் எடுப்போம். ஓகேவா? இந்த செலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நீங்கள் அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் தமிழில் வச்சுட்டாங்க. 2வது ரன்னிங் டயத்தையும் கூட்டிட்டாங்க. ஸோ எல்லோரும் உள்ளே வருவாங்க. ஃபைட்டிங் நிறையா இருக்கும். கட் ஆஃப் கூடும். நல்லா படிக்கணும் சாமி. படித்தாத்தான் உங்களுக்கு மார்க்கு நல்லா ஏற்றிக்க. யார் பாரு ஃபிசிக்கல் வீக்காக இருக்க மார்க் நல்லா ஏற்றிக்க. ஏன்னா தமிழில் பரீட்சை. யார் ஃபிசிக்கல் வீக்காக இருக்க மார்க் ஏற்றிக்கிட்டேன். யார் படி கொஞ்சம் தத்தக்கா ஃபிசிக்கலுக்கு வந்து டைம் அதிகமாக விட்டாங்க, ஃபஸ்ட் பேஜ் ஏற்றிக்க. அவ்வளோதானே. மறுபடியும் சொல்கிறேன், படிக்க முடியாதவங்க என்ன செய்யணும், ஃபிசிக்கலில் மார்க் ஏற்றுக்க. ஓகேவா? அடுத்து எவன் ஃபிசிக்கல் வீக்காக இருக்குவேன் ரிட்டனில் மாற்றி ஏறிக்கிட்டே ஃபுல்லாக ஏற்றிக்க. செகண்ட் பேஜில் வெளியே வச்சு வீட்டுக்கு போட்டேன், நீ ஃபஸ்ட் படித்து உள்ளே வருவேன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு திருப்தியாக சொல்லிட்டேன், பர்மனெண்ட்டாக சொல்லிட்டேன். இந்த செலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். நல்லா கேட்டுக்குங்க. இந்த வட்டம் சார் தமிழில் பரீட்சை சந்தோஷமாக இருப்பேன். சார் டைம் 6:15 வரைக்கும் கொடுத்துட்டாங்க, 5:45 அவுட் ஆகிட்டோம். இந்த டைம் 6:15 வரைக்கும் ரொம்ப குஷியாக இருப்பேன். ஆனால் பார்த்துக்குங்க, எல்லோரும் உள்ளே வருவாங்க. ரன்னிங்லேயும் ஸ்ட்ரென்த்து கூடும், கிளாஸ்லேயும் கூடும், ஏன் எக்ஸாம்லேயும் கூடும். ஏன் தமிழில் பரீட்சை எல்லோரும் பாஸ் ஆவாங்க. ஃபிசிக்கல் 6:15 டைம் எல்லோரும் உள்ளே வருவாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும். நல்லா கவனம் பண்ணுங்க. வேகன்சி அதே தான். நல்லா கேட்டுக்க. வேகன்சி 45,000 50,000 அதான். அந்த வேகன்சி மாறாது. ஸோ உனக்கு எப்போ நான் போங்க கட்டாப்பு 100% கூடும். ஸோ ஃபைட்டிங் நிறையா இருக்கும். நல்ல தெளிவான செலெக்ஷன் இது. அழகான செலெக்ஷனு. யாருக்கு? நல்லா ஃபிசிக்கல் பண்ணுறவனுக்கும் நல்லா படிக்கிற பையனுக்கும் இது அருமையான செலெக்ஷன். உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரன்னிங்கில் போய் எல்லாரும் கவலைப்படாத, இப்போ எக்ஸாமில் ஒன்றும் கவலைப்படாத. ரெண்டுக்குமே ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்தாங்க. வேறு என்னங்க உங்களுக்கு? எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழில் பரீட்சை இது விட வேறு என்னங்க வேணும்? அதேமாதிரி ரன்னிங் டைம் கூட்டிட்டாங்க. இதை விடங்க வேறு என்னென்ன வேணும்? யாருக்கு பச்சை சட்டை போட விருப்பமாக இருக்குது? சார் இந்தியன் ஆர்மியில் சோறை திங்கணும், இந்தியன் ஆர்மி பச்சை சட்டை போடணும், நம்ம பென்ஷனை வாங்கணும் அப்படின்றவங்க இதை விட வேறு எதுவுமே இல்லைங்க. சரியான சூப்பருங்க. நல்ல நம்ம இந்தியன் ஆர்மியில் நல்ல இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு செலெக்ஷன் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க.
அருமையான ஸ்டேஜ். எனக்கே பொறாமையாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் யாரும் கிடைக்காது. இப்போ யாரும் சொல்லாத நான் ரன்னிங்கில் வீக்கு சார், நான் எக்ஸாமில் வீக்கு சொல்லவே சொல்லாத. அந்த வார்த்தை இப்போ ஸ்டாப்பு. 100% ஸ்டாப் பண்ணிட்டாங்க வருங்க. இது தமிழ் எழுது தெரியலையா, இங்கிலீஷ் வாய்ஸ் தெரியலையா, தமிழ் எழுதுப்ப என்ன செய்வப்ப சார் ரன்னிங் கொஞ்சம் பத்தக்கா கொஞ்சம் வீக்காக இருக்கேன், அரையாள் கொடுத்தாங்கல்ல உள்ளே வரையில. இப்போ தேட் மீன்ஸ் என்ன, யாருக்கு விருப்பம் இருக்குது, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க தான் அதை செய்வாங்க, அவங்க தான் இந்த செலெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டைம் யாரும் கிடைக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாருக்கு விருப்பம் இருக்கோ இது சென்டருக்கு வரலாம். இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கிம்னு எசவ மாட்டான். செல் நம்பர் 9943415471. சரிங்களா? இவ்வளோ நிறையா சொல்லிட்டேன், நான் உங்களுக்கு நிறையா சொல்லிட்டேன். அதனால் வந்துட்டு எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. என்னென்ன புதுசாக போட போகிறாங்க, என்னென்ன மாற்றம்லாம் வந்துச்சு. மெடிக்கலில் சேம் மெடிக்கல் அதே தான். இப்போ மாற்றம் என்ன, ஃபிசிக்கல் ஃபஸ்ட் 2 பேஜா இப்போ 4 பேஜ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து எக்ஸாம் என்ன செய்யிருக்காங்க, 50 கொஸ்டின் 1 மணி நேரம். இப்போ 50 கொஸ்டின் வந்து நீங்கள் 2 மணி நேரத்தில் எழுதலாம். அதாவது 100 கொஸ்டின், 50 கொஸ்டினுக்கு 1 மணி நேரம், 100 கொஸ்டினுக்கு 2 மணி நேரம். இதில் நல்லா கேட்டுக்குங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் எது, இந்த 100 கொஸ்டின் பற்றி. ஏன்னா உங்களுக்கு 2 மணி நேரங்க, கணக்கெல்லாம் போட்டு 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 பார்க்கணும். அந்த மாதிரி கணக்கு அங்கே கொடுத்துருப்பாங்க. உனக்கு 2 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு 100 கொஸ்டின் ஈஸியாக கொடுத்தா கண்ண முடியாது வெளியே வந்துட மாட்டேன். அவன் பாவம் 1 மணி நேரம் எழுதுறான் பாருங்க 50 கொஸ்டின், அவன் பாவம் இல்லையா? ஸோ 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. அது 1 மணி நேரத்தில் எழுதுகிற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க, இது 2 மணி நேரத்தில் எழுதுகிற மாதிரி கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ கொஸ்டின்லாம் யோசித்து எழுதுகிற மாதிரி டஃப்பாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. யாருக்கு திறமை அவங்கள போய் தெரியும். சார் நான் ஒரு நல்லா படிக்கிறேன், 200 கொஸ்டின் 100 கொஸ்டின் எடு 2 மணி நேரம் எழுது. சார் என்ன கொஞ்சம் பத்தக்கா 50 கொஸ்டின் எடு 1 மணி நேரத்தில் டக்குன்னு எழுதிட்டு வா. சார் நல்லா நான் சூப்பர் ஃபாஸ்ட்டு 50 கொஸ்டின் எடு கடை 1 மணி நேரத்தில் வெளியிட்டு வா. சார் கொஞ்சம் லேட் பிக்கப் நான் 100 கொஸ்டின் எடு 2 மணி நேரத்தில் எழுது. உங்கள் சாய்ஸு, நல்லா முடிவு எடுத்துக்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணு. யாருக்கு அப்ளை பண்ண முடியலையோ விட்டுட்டு நேராக சென்டருக்கு போ, நல்லா தெளிவாக பண்ணி கொடுப்பாங்க. தப்பிதம் பண்ணிடாத. ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது 7 ஸ்டார் ஆர்மி போலீஸ் அகாடமி, சிங்கமே செய்ய மாட்டோம். கோச்சிங் ஃபீஸ் 5000 தான். உங்களுக்கு எல்லாத்தையுமே சாப்பாடு, தங்குறதுக்கு, ஃபிசிக்கலு, எக்ஸாமுக்கு எல்லாமே பண்ணிடுவான். அதே சமயத்தில் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து சொல்கிறேன், 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பெனிஃபிட் 4 பேர் தெரியட்டும். நிறையா கோச் சென்று சார் 2 நாளைக்கு முன்னாலே போட்டாங்க சார் நான் சொல்லுவேன். இவ்வளோ தெளிவாக சொன்னாங்களா, சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அதே மாதிரி நீ இன்ட்ரெஸ்ட் போடுவேன். வந்து பாரு, நீ ஃபஸ்ட் பேஜ் அடிக்கல என் பேர் என்ன சுந்தரில் பார்ப்பான். அதேமாரி நான் கொடுக்குற கணக்கு, நான் கொடுக்குற ஜிகே வர்ற பார்ப்பான். எப்படி வராமல் இருக்கேன்? எல்லாம் ஒரிஜினல் கொஸ்டினுங்க, பழைய கொஸ்டின். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னால் கேட்ட கொஸ்டின் தான் நடத்துகிறோம். உங்களுக்கு என்ன இருக்குது, அழகாக படிக்கலாம், பாஸ் பண்ணிடலாம். யூனிஃபார்ம் போடுறான் தான் நம்ம சென்டருக்கு வாங்க, உங்களுக்கு 100% ட்ரைனிங் கொடுக்குறேன். ஃபிசிக்கலுக்கும் சரி, எக்ஸாமுக்கும் சரி. அதேமாரி உங்களுக்கு தங்கு வசதி, சாப்பாடு நல்லா கேட்டுங்க. சாப்பாடு மதியானம் அன்லிமிட்டெட், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. காலையிலையும் சாயந்தரம் டிஃபன் கண்ட்ரோல். ஏன்னா 3 நேரம் மூக்கு பிடிச்சி சாப்பிட்டு நான் அப்புறம் யார் ஃபஸ்ட் பேஜ் அடிக்கிறது? சரியாக முடிஞ்சா ஒவ்வொரு நாளைக்கும், ஒரு நாளைக்கு தட்டைப்பயிறு, ஒரு நாளைக்கு பாசிப்பயிறு, ஒரு நாளைக்கு மொச்சை, ஒரு நாளைக்கு கீரை, ஒரு நாளைக்கு முட்டை, ஒரு நாளைக்கு நான்வெஜ். அப்படி எங்களால் முடிஞ்சு செய்கிறோங்க. உங்கள்கிட்ட 5000 வாங்கிட்டு உங்களால் முடிஞ்சு செய்கிறோம். நாங்களாம் ஒரு சமூக சேவை செய்கிறோம். சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. யாருக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி இந்த சேஞ்சஸ், இந்த பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த டாக்குமெண்ட் என்னென்னு எடுத்து போனோம். மறுபடியும் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரன்னிங்கு, ஃபிசிக்கலுக்கு எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். கயிறுலாம் கிளாஸு பக்கா நடக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறந்துடாதீங்க. ஏன்னா அப்புறம் நீங்கள் மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. இன்னொரு உங்கள் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதனால் பெரிய வீடியோ போடுறேன். நம்ம ஆரம்பத்தில் நிறையா பேசியிருக்கோம் இந்த வீடியோவில். எக்ஸாம் அதாவது என்னென்ன மாற்றத்தை பற்றி பேசணும், மாற்றத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ப்ளஸ்ஸு, அதில் என்னென்ன மைனஸு, அதில் என்ன பெனிஃபிட்டு, அதில் என்ன நம்ம செய்ய முடியும், எதை செய்வோம், எல்லாத்தையும் ப்ரிவியூ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பாருங்கள். டைமில் என்ன ஃப்ரீயாக நைட் டயத்தில் இல்லை ஈவினிங் டயத்தில் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க. எல்லா கோச்சிங் நடத்துகிறாங்க போகிற அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த செலெக்ஷன் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என்ன மாற்றம், அந்த மாற்றத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸு, எது நம்ம செய்ய முடியும், எது செய்ய முடியாது, எதில் கவனமாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.